வாவாதியார் வந்து நம்மளோட நலனுடைய இயக்கத்தில் நம்ம கார்த்தி அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்து காதலும் கடந்து போகும் ஒரு சூதுகம்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் படத்தை வந்து கொடுத்தவர். இந்த படத்துக்கு அதனாலேயே எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் வந்து பெற்றுச்சு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, நம்ம கார்த்தி அவர்கள் வந்து எம்ஜிஆர் வந்து இறந்த அந்த நாளில் வந்து பிறக்கிறாரு. அதனால் ராஜ்கிரண் அவர்கள் அவங்க வந்து எம்ஜிஆர் மாதிரியே வந்து வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து நம்பியாரை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நிறைய தீயதெல்லாம் செய்கிறாரு. ராஜ்கிரண் இறந்ததுக்கப்புறம் எம்ஜிஆரையே வந்து அவர் வந்து அவருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி அவர் வந்து மாறிடுறாரு. எம்ஜிஆராகவே அவர் வந்து வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மக்கள் வந்து எப்படி வந்து அவங்க தீயதெல்லாம் வந்து தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த எம்ஜிஆர் அவருக்குள்ளே இருக்கிறத வந்து எப்படி உணர்றாருன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு சொல்லலாம். ஒரு ஸ்பீல் ஸ்பெஷாலிட்டியை வச்சு நிறையா படம் வந்திருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நம்ம விஜய் சேதுபதியோட துக்கல் தர்பார்னு ஒரு படம் வந்திருந்தது. துக்ளக் தர்பார் படத்திலோட கதையும் அதே தான். ஸ்பீல் ஸ்பெஷாலிட்டி வச்சு அவர் ஒரு இதில் நல்லவனாகவும் இன்னொரு கெட்டவராகவும் இருப்பார். இந்த படத்தில் அந்த இதுக்கு பதிலாக எம்ஜிஆரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. இந்த படம் வந்து ஒரு அரசியலுக்கு பின்னணியை வச்சு எல்லா எளிய மக்களுக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணும், எல்லா தீயதையும் வந்து எம்ஜிஆர் இருந்தால் இப்போ என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு கற்பனையோட மையமாக வச்சு எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ட்ரோல் பிளாக்கும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் உள்ள அந்த சீக்வன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து நம்ம கார்த்தியோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. எம்ஜிஆர் என்னென்ன மேனரிசம்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் பக்காவாக செஞ்சுருந்தாங்க. இந்த கதை மட்டும் நம்மளோட விஜய்க்கு வந்து போயிருந்ததுன்னா இந்த படம் வேறு லெவலில் வந்து அவரோட பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு பேக் போனாக இருந்திருக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்தில் வந்து அவருக்கான அரசியல் பாதைக்கு இந்த படம் வந்து ஒரு ஏற்றமாக வந்து மாறியிருக்கும். ஒருவேளை அவரே வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்து அந்த இன்டர்வல் பிளாக்லேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து அந்த மக்கள் வந்து அடுத்து இவரை எம்ஜிஆராக நினைக்கிறாருன்ற அளவுக்கு தேட்டரில் ஒரு வேறு லெவலில் அந்த இம்பேக்ட் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் கார்த்தி அவர்களுக்கு இந்த படம் வந்து அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு ஃபேன்ஸ் தரப்பில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம கார்த்தி அவர்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த யூனிக்னஸில் வந்து இந்த படம் வந்து சேரலன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு கொண்டு வரணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட் தள்ளி போச்சு. அப்புறம் டிசம்பருக்கு கொண்டு வரதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டும் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இப்போ பொங்கலுக்கு லான்ச் பண்ணாங்க. பொங்கலுக்கு லான்ச் பண்ணி கரெக்டாக 14 நாளில் வந்து இந்த படம் வந்து திருப்பி வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து தியேட்டர் ஃபில்லிங் வந்து ஆகலை. அதனால் வந்து டேரெக்டாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஆனால் வந்து நம்ம கார்த்தியோட கெரியரில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்கிற அளவுக்கு தான் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த படத்தில் ஒரு வேளை தளபதி நடிச்சிருந்தால் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.